எப்போ பார்த்து பழகின நண்பர் திடீர்னு வந்து உங்கள்கிட்ட பழகுவார், பேசுவார். நீண்ட நாள் ஆக இருந்த உறவு, பழைய உறவுலாம் உங்களுக்கு புதுப்பிக்க வேண்டி வரும். புதுசாக வந்து உங்கள்கிட்ட நட்பு வந்து பழகி ஒரு தொழில் தொடங்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யலாம். மனைவி மேலே ஒரு இடம் வாங்கலாம். மனைவியும் நீங்களும் ஒரு சேர்ந்து கூட தொழில் தொடங்கலாம். இதுவரையில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு போகிற காரியம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நாள்பட்ட கனவு நிறைவேறவில்லை என்று இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குற யோகம் இருக்குது. வாடகை வீட்டிலே ரொம்ப நாளாக இருக்கிறோம், ஒரு இடம் வாங்க முடியல வருத்தப்படுபவர்கள், ஃபீல் படுபவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு இடம் வாங்க போகிறீங்க. வண்டி வாகன யோகம், நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே வாங்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு யோகம் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பழைய வண்டி கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் யோகம் இருக்கிறது. சில எலக்ட்ரிக் பொருளில் பழுதடைய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பொருள், டிவி ரிப்பேர், ஃபேன் ரிப்பேர், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு காட்டுது. அது பெரிய அளவு பாதிப்பு இல்லை. குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். என் இதயத்தில் இருக்கும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ராகு பகவான் வீட்டு இருப்பது நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. நல்லதே செய்வார். உடம்பில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம், இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக விலக்கி ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பங்கள் தெளிவாக எதையும் எடுக்க முடியாத தவிர்த்திருந்த நீங்கள் ஒரு முடிவு கண்டிப்பாக எடுப்பீங்க. ஒரு மனத்தெளிவை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இந்த மாதத்தில். அதாவது போக முடியாத கோயில், போக முடியாத குலதெய்வத்துக்கு போக முடியாமல் இருந்தால் அந்த மாதம் சிறப்பாக நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 9இல் புதன் பகவான் இருவதும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் ரொம்ப அமோகமான ஒரு சிறப்பை கொடுப்பார். எப்படின்றால் புதன் பகவான் 9இல் இருப்பது உங்கள் நட்பில் பிரிந்த நட்பு கூட ஒன்று சேர்ப்பார். பிரிந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்த தொழில் இருந்த பாதிப்பை வளம்படுத்தி கொடுப்பார். புதிய நட்பு வட்டாரத்தை உண்டாக்கி கொடுப்பார். எப்போ பார்த்து பழகின நண்பர் திடீர்னு உங்கள்கிட்ட பழகுவார், பேசுவார். நீண்ட நாள் ஆக இருந்த உறவு, பழைய உறவுலாம் உங்களுக்கு புதுப்பிக்க வேண்டி வரும். புதுசாக உங்கள்கிட்ட நட்பு பழகி ஒரு தொழில் தொடங்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யலாம். மனைவி மேலே ஒரு இடம் வாங்கலாம். மனைவியும் நீங்களும் ஒரு சேர்ந்து கூட தொழில் தொடங்கலாம். ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பு நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. கணவன் மனைக்குள்ளே இருந்த அந்நிய கருத்து வேறுபாடெல்லாம் விலகும். மனைவி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் கூட பேசுவாங்க. அதாவது மனைவி கணவனோட பேசாமல் தான் பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதம், அதிர்ச்சியாக இந்த மாதம் நடக்கப் போகிறது. அதே மாதிரி 10இல் இருக்கும் உங்களுக்கு சூரிய பகவானால் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். அதாவது அரசாங்கம் மூலியம் ஒரு பலன், அரசாங்கம் தடைப்பட்ட பண வரவு, அரசாங்கம் மூலம் தடைப்பட்டிருந்த வேலைகள், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் இந்த மாதம். அரசாங்கத்தில் ஒரு வேலையாக நீங்கள் போகிறீங்க, அந்த வேலை நடக்கல இந்த மாதம் கண்டிப்பாக முடிச்சிடும். அரசாங்கத்தில் வேலை தேடிகள் கண்டிப்பாக அரை மார்க் விட்டேன், 1 மார்க் விட்டு வேலை கிடைக்கலன்னு இந்த மாதம் கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அரசாங்க வேலைக்காக படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு படித்து நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. ஏதாவது வேலை என்று அட்டன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு உண்டான ஆர்டர் இந்த மாதத்தில் வரும். அரசாங்க வேலைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா அரசாங்கம் சாதகமாகிறது. அரசாங்கம் தடைப்பட்ட காசு என்ன பெண்டிங் வரும், அரியர் வரல, பென்ஷன் காசு வரல, இந்த மாதிரி எழுதிட்டீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அரசாங்கம் மூலிமா ஒரு தொழில் போகிறீங்க, கேட்டு நடக்கும். ஒரு லோன் போட்டுக்கிறீங்க, தொழில் தொடங்கணும், ஐயா ஒரு லோன் பேங்க் போகிறீங்க, லோன் கேன்சல் ஆகும். இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக
இருக்கிறது. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி, அதாவது இந்த மாதம் தைப்பொங்கல் வருவதால் தைப்பொங்கல் பொங்கல் பொங்குவது போல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்த அந்த கஷ்டங்கள், ஒரு குடும்ப பெண்ணுக்கு மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, வீட்டுக்காரர் சரியாக பேச மாட்டேங்கிறாங்களே, இதெல்லாம் விலகும். இதெல்லாம் நடங்கி இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஒற்றுமை ஓங்கும். உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு கங்கானம் கட்டி இருக்கிற உறவு கூட உங்களை வாழ வச்சு பார்ப்பார்கள். எப்படி உங்களை வாழவே விடக்கூடாது யாராவது இருந்தாங்களா கூட அவங்க சைலண்ட்டாக ஆகிடுவாங்க, நம்ம தான் தப்புன்ட்டு. அதனால் வந்து குடும்ப பெண்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் வரும். புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கும். நண்பர்கள் மூலயமா ஆதாரம் கிடைக்கும். தாய் வீட்டால் உறவு ஆதாயம் கிடைக்கும். அம்மா அப்பா வீட்டுக்கு வரவே இல்லை, தம்பி வரல, பகையாகிறாங்க, போக்குவரத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினச்சிக்கிறவங்க கூட இந்த மாதம் போயிட்டு வருவீங்க, அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. தாய் வீட்டு உறவு சிறப்பாக இருக்கிறது. குடும்ப தலைவர்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கும். ஆதாயமாக இருக்கிறது. பணம் அதாவது பொருளாதாரம் வருமானம் சிறப்பாக இருக்கிறது. சுப செலவும் நிறைய இருக்குது. எப்படி இந்த மாதத்தில் பொங்கல் வருவதால் வீட்டில் துணிமணி எடுக்கணும் அப்படின்ற எல்லாருக்கும், மனைவிக்கு எடுக்கணும், பிள்ளைகள் எடுக்கணும், அப்பா அம்மா எடுக்கணும், பிறந்த பொண்ணுங்க எடுக்கணும், இப்படிலாம் ஒரு செலவு இருக்குது. சுப செலவு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சுப செலவு வரும். சுப நிகழ்ச்சிகள் நிறைய போவீங்க. காது குத்துறதுக்கு, வீடு ஏதாவது மனத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சுப விரயம் தான். அதனால் வந்து சுப செலவு நிறைய இருக்கிறது. வீண் விரயம் இல்லை. அது சந்தோஷமான விஷயம். வீண் விரயம்னா இந்த ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறது, யாருன்னா கடன் கேட்டால் கடன் வாங்கிட்டு ஏமாற்றின்னு போகிறது, இந்த பண நஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கிடையாது. அதே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நீங்கள். அதனால் சுப செலவு, சுப விரயம் இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செலவு தான். அதனால் கண்டிப்பாக இது நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பணம் வரவும் கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு பணம் வரவு இருக்கிறது. உங்கள் இதுவரையில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கும். உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு போகிற காரியம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நாள்பட்ட கனவு நிறைவேறவில்லை என்று இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குற யோகம் இருக்குது. வாடகை வீட்டிலே ரொம்ப நாளாக இருக்கிறோம், ஒரு இடம் வாங்க முடியல வருத்தப்படுபவர்கள், ஃபீல் படுபவர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு இடம் வாங்க போகிறீங்க. நீங்கள் யார் பேரெல்லாம் எழுதலாம், கண்டிப்பாக இடம் வாங்குங்க. இடம் வாங்கி வச்சுக்கிற வீடு கட்டலைன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. இந்த மாதம் அதாவது கடைகால் போடுறதுக்கு பூஜை போடலாம். கண்டிப்பாக நடக்கும். வேலை தடை இல்லாமல் வேலை நடக்கும். இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா தடை இல்லாமல் வேலை நடக்கும். அதே போல் வீடு கிரகமாஸ் பண்ணலாம், வீடு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப நாளாக அரைக்குறையாக நிற்கிற வீட்டு வேலை பூசை வேலை பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்கிறோம், காசு இல்லாமல், கண்டிப்பாக அது நடக்கும். ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். அதை நீங்கள் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப செலவு தான் என்பது ஏதோ ஒரு வழியில் பணம் வரும். வீடு பூசால் பண்ணுவீங்க, பெயிண்ட் அடிப்பீங்க, ஒரு கணபதி ஹோமம் போடுவீங்க, கிரகவாசம் பண்ணுவீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதாவது இருந்த அதாவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவு, பாகப்பிரிவினை ஆகாமல் இருக்கிற ரொம்ப நாளாக இதெல்லாம் கண்குருடாக விலகப் போகிறது. நாள்பட்ட சொத்து பிரச்சனை நீங்கும், உங்களுக்கு சாதமாக இருக்கும். நாள்பட்ட வம்பு வழக்கேசு நீங்கும். கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி. வாய்தா கோர்ட்டிலே அலைஞ்சிட்டு இருந்த நீங்கள் இந்த மாதம் முடிவுக்கு வரும், உங்களுக்கு சாதமாக இருக்கும். உங்கள் குலதெய்வ அருளால் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து விடுபட போகிறீங்க. ஒரு நல்ல செய்தி வந்து தரப்போகுது. நீண்ட நாள் இருந்த உடல் ஆரோக்கியம் மேம்படப் போகிறது. நீண்ட நாளாக இருந்த பிணியிலிருந்து வயசானவங்க எச்சரிக்கையாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நடுத்தர வயசு ஆளுங்க கவனமாக இருங்க. வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. எப்படி வண்டி வாகன யோகம், நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே வாங்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு யோகம் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பழைய வண்டி கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் யோகம் இருக்கிறது. சில எலக்ட்ரிக் பொருளில் பழுதடைய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பொருள், டிவி ரிப்பேர், ஃபேன் ரிப்பேர், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு காட்டுது. அது பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அதனால் அதாவது மீனராசி அன்பர்கள் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு நட்பு வட்டாரம் எப்பவுமே கூட இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கிறது. 4 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். உங்களுடைய அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலையில் இருப்பவர்கள் குடும்பத்தினரில் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நல்லது. ஏன்னா ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. லஞ்சம் வாங்காமல் உங்கள் வேலையில் இருந்து செல்வது உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர பதவியில் இருக்கும் உங்களுக்கும்
உயர் அதிகாரிகள் நட்பு கிடைக்கும். உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் ஆதரவு நல்லா இருக்கிறது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருநாள் ஒரு நாளில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக அமைய, ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அது தீர்வு காணுங்கள். அனைத்தும் நலமுடன் இருக்க, நலமுடன் வாழ உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.